பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் தியானத்துக்கு என்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு ப்ரேயர் இஸ் டு ஆஸ்க். ஜபம் என்பது கேட்பது. ஜபத்தில் நிறைய பகுதிகளை நாம் பார்த்து வருகிறோம். ஜபத்தினுடைய ஒரு பகுதி என்னன்னா கேட்பது. இஃப் யூ ஆஸ்க் சம்திங் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் டு ரிசீவ் இட். நம்ம ஒன்றை கேட்கும் பொழுது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் நாம் கேட்போம். ஒருவரிடம் ஒன்றை கேட்கும் பொழுது அது நம்முடைய டிபெண்டன்சியை காட்டுகிறது, சார்ந்திருத்தல். We are not at all independent in this world. Even Jesus was dependent on his Father. அவர் பிதாவை சார்ந்து இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். அதே போல நாமும் அவரை சார்ந்து இருக்கிறோம். We are always dependent. நான் இண்டிபெண்ட்டாக இருக்கேன்னு சொல்கிறத காட்டிலும் நான் டிபெண்ட்டாக இருக்கேன்னு சொல்கிறதுல தான் நமக்கு மிகுந்த சந்தோஷம். ஏன்னா நாம் சார்ந்து இருக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. He is the powerful God. He is the almighty God. ஒருவரை சார்ந்து இருக்கும் பொழுது நம்ம அவர்கிட்ட ஏதாவது எதிர்பார்த்தா தான் சார்ந்திருப்போம். சார்ந்திருக்கிற நபர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கணும், அல்லது அன்பு மிகுந்தவர்களாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யாரையாவது சார்ந்திருக்கோம் என்பதே ஒரு சந்தோஷமான வாழ்வு. எனக்கு பிரியமான ஒருவரை சார்ந்திருக்கிறேன் என்பதுதான் வாழ்க்கையினுடைய சந்தோஷமே. இதை அனுபவிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அந்த சந்தோஷம் என்னன்னு தெரியும். நான் செய்யறதை விட நான் சார்ந்திருக்கிறவர் எனக்காக செய்யும் பொழுது அது நிச்சயமாக சிறந்ததாக இருக்கும். அதே போல நாம் ஆண்டவரை சார்ந்திருக்கும் பொழுது நாம் அவருடைய வல்லமையை ஒவ்வொரு நாளும் உணர்கிறோம் என்று அர்த்தம். நம்ம பேசும் பொழுது எப்படி ஒருவர் கேட்கிறார் என்று பேசுகிறோமோ அதே போல நாம் கேட்கும் பொழுது அவர் கொடுப்பார் என்று கேட்கிறோம். நம்ம கேட்கும் பொழுது பெற்றுக்கொள்ளுவோம் என்று சொல்லி நம்பி நாம கேட்கிறோம். ஜபம் என்பது அதுதான். நாம் கேட்குறோம். நம்ம கேட்கும் பொழுதெல்லாம் பெற்றுக்கொள்ளுகிறோமா? நிச்சயமா இல்லை. ஜபம் என்பது கேட்கும் பொழுதெல்லாம் பெற்றுக்கொள்வதல்ல. நம்முடைய ஜபத்துக்கு, ப்ரேயருக்கு 3 விதமான ஆன்சர்ஸ் வரும். ஒன்று எஸ், இன்னொன்று நோ, அடுத்தது நாட் எட், வெயிட். நம்ம கேட்கும் பொழுது உடனடியாய் பெற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னா God is providing us provision. சில நேரங்களில் தேவன் அதை உடனடியாய் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவம் அதுதான். நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம், உடனடியாக பெற்றுக்கொள்ளுகிறோம். அதே மாதிரி சில ஜபங்களுக்கு ஆண்டவர் ஒரேடியா நோ என்று சொல்லிவிடுகிறார். அது எதுக்கு தெரியுமா? ஃபார் அவர் ப்ரொடெக்ஷன். இது உனக்கு வேண்டாம் என்று சொல்லி சில காரியங்களை கர்த்தர் நமக்காக நம்மிடந்து தடுக்கிறார். அது எதற்காகனா நம்மை பாதுகாப்பதற்கென்று. கார்டிங் அஸ் ஃப்ரம் ஹார்ம், கெடுதலில் இருந்து, தீமையில் என்று நம்மை விடுவிப்பதற்காக, பாதுகாப்பதற்காக தேவன் சில காரியங்களை நமக்கு எப்பொழுதுமே நோ என்று சொல்லுகிறார். சில நேரங்களில் நம்முடைய ஆன்சர்ஸ் நாட் எட், இன்னும் இல்லை, வெயிட். பொறுமையாய் நம்மை காத்திருக்க சொல்லுகிறார். ஒன்று அவருடைய வேலைக்காக, இன்னொன்று நாம் ஆவிக்குள் வளர வேண்டும் என்பதற்காக. டு க்ரோ இன் ஸ்பிரிட். ஸ்பிரிச்சுவலாக நம்ம க்ரோ ஆனால் மட்டும்தான் சில காரியங்களை ஆண்டுவிட்டது நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இந்த 3 விஷயங்களுமே நம்ம பழகி கொள்ள வேண்டியது. எப்பொழுதுமே ஜபம்னும் போது நம்ம கேட்ட ஒன்று பெற்றுக்கொள்ளணும். ஏனென்றால் அவர் ஜபத்தை கேட்கிறவர். சங்கீதம் 65வது சங்கீதத்தில் 2வது வசனம் வாசிக்கிறோம். ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஜபத்தை கேட்கிறவர் கண்டிப்பாக கேட்பார். சில நேரங்களில் பதில் இருக்கும், சில நேரங்களில் நமக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும். அது ரெஸ்பான்ஸ் என்பது பதிலாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒரு 3 ரெஸ்பான்ஸ் இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? இதுதான். ஒன்று எஸ், இன்னொன்று நோ, இன்னொன்று நாட் எட். இந்த 3 ரெஸ்பான்ஸுமே நம்ம எதிர்பார்த்துருக்கணும். கொடுக்கறத அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்முடைய மனநிலை எப்போவுமே எஸ்ன்றதுக்கு மட்டும்தான் அக்செப்டபிளாக இருப்போம். அவர் எஸ்ன்னு சொன்னால் மட்டும்தான் அவர் ஜபத்தை கேட்கிறாருன்னு நினைக்கிறோம். இல்லை, அவர் நோன்னு சொன்னாலும் ஜபத்தை கேட்கிறார். ஏன் தெரியுமா? நம்முடைய ஜபம் எல்லாம் அவர் கேட்டு கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன். சில நேரங்கள் நம் சிக்கலிலே மாட்டு விடுகிறோம். டு ப்ரொடெக்ட் அஸ் ஃப்ரம் ஹார்ம், நம்முடைய கெடுதலில் இருந்து, தீமையிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்காக அவர் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கிறார். என்ன ரெஸ்பான்ஸ்? நோ என்ற ரெஸ்பான்ஸ். we need to get response from God. அது எப்போவுமே எஸ்ஸாக தான் இருக்கணும்னு இல்லை. எஸ் என்றாலும் நம்ம அதை ஏற்றுக்கொள்ளணும், நோ என்றாலும் ஏற்றுக்கொள்ளணும். சில நேரங்களில் வெயிட் என்று சொல்லுகிறார் பாருங்க, அதையும் ஏற்றுக்கொள்ளணும். அந்த ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குள் நாம் வளர வேண்டும் என்று சொல்லி தேவன் சில காரியங்களை தாமதிப்பார். ஏன் தாமதிக்கிறார் என்று சொல்லி நம்ம அவர்கிட்ட வருத்தப்படுவதை விட
தாமதிப்பதிலும் சில காரணங்கள் இருக்கும். ஏன்னா இது தேவ சித்தம் என்று சொல்லி அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு நம்ம வெயிட் பண்ணும் பொழுது அவருடைய வேலை வரும், அல்லது நம்முடைய ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, நம்ம ஆவிக்குள் வளர்ந்திருப்போம், அந்த நிலையில கர்த்தர் அதை தருவார். ஒருவேளை அந்த ஆசீர்வாதத்தை முன்னமே கொடுத்துட்டார் அப்படின்னா நம்ம அதை அனுபவிக்க முடியாமல் இருக்கலாம், அல்லது நம்ம ஹேண்டில் பண்ண தெரியாமல் இருக்கலாம். அதனால் அந்த மூன்றுமே அவருடைய ரெஸ்பான்ஸ் தான். அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஜெபிக்கும் பொழுது ஒரு 4 நிலைகளில் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். முதலாவது விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும், ஃபெய்த். இரண்டாவது சமர்ப்பித்து ஜெபிக்க வேண்டும், சப்மிஷன். மூன்றாவது சரண்டர். முழுமையாய் நாம் ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணிடும், நம்ம சரணடைய வேண்டும். அவரிடம் முற்றிலுமாய் நான் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அவர்கிட்ட சரண்டர் ஆயிடணும். நாலாவது, எப்பொழுதுமே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். இந்த 4 நிலைகளிலும் நாம் சரியாயிருந்தால் தேவனுடைய ரெஸ்பான்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஆண்டவர் நம்மை ஜெபத்தை கேட்கிறார் என்ற அந்த கன்ஃபர்மேஷன் வருது பார்த்தீங்களா, அப்பொழுது நாம் திருப்தி அடைவோம். we will get the peace of mind. ஜெபிக்கும் பொழுது எஸ் என்ற பதில், ஆம் என்ற பதில் வந்தால் மட்டும்தான் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அவருடைய ரெஸ்பான்ஸ் எதுவாக இருந்தாலும் நமக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும், நமக்குள்ள ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வரணும். அந்த நிலையை நாம் எப்பொழுது அடைவோம் என்றால், இந்த 4 நிலைகளிலும் நாம் ஜெபித்தால் நிச்சயமாய் அதை நம்ம ஈஸியாக பெற்றுக்கொள்ளலாம். விசுவாசத்தோடு இருக்க வேண்டும், நம்ம சமர்ப்பணத்தோடு ஜெபிக்க வேண்டும், சரண்டர் பண்ணி ஜெபிக்க வேண்டும். அவருடைய ராஜ்யம் மட்டுமே எனக்கு முதலாவது எண்ணம் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். இப்படி ஜெபிக்கும் பொழுது கேட்கிறவர் எப்படி கேட்கிறார் என்பதை நாம் ஈஸியாக உணர்ந்து கொள்ள முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.